சிவதர்சினி முடிய வாசி பரம்பூர் ஏறும்போது ஞாபகப்படுத்துங்களா? ஓட மாட்டேனா? சரி, இன்னைய நாளுக்கான பாமு பொருட்கள் வாங்க. வணக்கம். இனிய காலை வணக்கம். போட்டு நம்மள விடுவோம். உதயத்திலிருந்து மறந்து போடுவோம். லண்டனிலிருந்து பொறிச்சொல் 893வது திணைக்கவி மடக்கு இருக்கு. மடக்கு. மடக்கு மடக்கண்டு வெயில் நாள் வந்த மகன் தண்ணியை எடுத்து குடித்த போது சத்தம் வருது பயணி. அதனால் பிறைக்கேறி மூக்காலும் வாயாலும் தண்ணி வெளியே வந்தது. எனது அப்பா மடக்கு கத்தியொன்றை எப்போதும் பாக்கெட்டில் கொண்டு செல்வார் அவசரத்துக்கு. அது எதற்காகவும் இருக்கலாம். அது சரியான கூரான கத்தி, பழங்கள் வெட்டவோ அல்லது ஆபத்துக்கு உதவும் என்று அப்படி கொண்டு செல்வது வழக்கம். மடக்கு மடக்கண்டு, அதாவது கார் ஓடி போகும்போது மடக்கு மடக்கண்டு வெட்டினால் உடனடியாக அந்த இடத்தில் விபத்து ஏற்படும். எதையும் நாங்கள் கொஞ்சம் மெதுவாக மடக்கி திருப்ப வேண்டும். இல்லாவிட்டால் அது முறிந்தோ உடைந்தோ விட்டுவிடும். மூளை முடுக்கு, தாறுமாறு, வளைவு இவையெல்லாம் இந்த மடக்குக்கு அகராதி சொல்லாக வருகிறது. வளைவுகளில் கார் ஓடிக்கொண்டு போகும்போது, வாகனத்தை செலுத்தி கொண்டு போகும்போது அதனுடைய வேகத்தை நாங்கள் குறைத்து செல்வது நன்று. வளைவுகளில் விபத்துக்கள் வருவது கூடுதலாக இருக்கும். மூளை முடுக்கு எல்லாம் பார்த்தால் ஒரே கஞ்சலாக இருக்கிறது, தூசியாக இருக்கிறது என்று சொல்லுவேன். தாறுமாறாக சிலர் பேசி விடுவார்கள். தாறுமாறாக சிலர் வாகனத்தை ஓட்டிக்கொண்டு செல்வார்கள். இதனாலும் விபத்துக்கள் வருவது தடை. சில பொருட்களை விமானத்தில் கொண்டு செல்வதற்கு தடை. இவ்வளவு அளவு நிறை என்பதற்கு தடை. இப்படி பலவற்றுக்கு இந்த அரசாங்கங்கள், விமான நிலையங்கள் தடை உத்தரவு போட்டிருக்கிறார். சிலரை இந்த நாட்டை விட்டு வெளியே போகக்கூடாது தடை உத்தரவு போட்டிருக்கிறார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இனிய காலை வணக்கம். நான் உதயத்திலிருந்து வணக்கம். ஞான சொல்லிடுவாங்க. இனிய காலை உற்சா வணக்கம். கலைவாணி மோகன் பாமுறவர்களுக்கும் இன்றைய பாமுக புரட்சி செவ்வாய்க்கிழமைக்குரியது 4034 மடக்கு மடக்கு. மடக்கு மடக்கு களவெடுத்த கள்ளனை யாழில் மக்கள் மடக்கி பிடித்தனர். போர்க்காலங்களில் இராணுவத்தினர் காவலர்கள் எல்லாம் இழியூரை மடக்கி பிடித்தனர். மடக்கு மடக்கு. யாழில் மூளை முடுக்கள் எல்லாம் போதைப் பொருள் பாவனை அதிகமாக இருந்தது. மடக்கு. காயத்தில் ஓட்டோ சாரிதல், சாறு மரமாக ஊற்றுவது, பல வீதி விதத்தில் உள்ளாகின்றன. மடக்கு. சிலர் தண்ணீரை மடக்கு மடக்கு என குடிப்பர். மடக்கு. ஆயுதங்களில் மடக்கு, கத்தி, குட்டப்பட்டிகள் வைத்துக்கொண்டு சில வயதுயோர்கள் வைத்திருப்பார்கள். மடக்கி கத்தி பாக்கு செய்கிறதுக்கு இல்லது வைக்கணும் அந்த கத்தியை வைத்திருப்பார்கள். மடக்கு மடக்கு. சிலர் சாரிகளை மடிப்பு குலையாமல் பெட்டிகள் அடுக்கி வைப்பர். மடக்கு மடக்கு. எங்களை ஓட்டும் போது பிள்ளையாக ஓட்டினால் திருப்பு என்று கூறுவார்கள். பிள்ளையாக ஓட்டினால் பக்கத்தில் இருக்கிறார், நீங்கள் திருப்புங்கன்னு சொல்வார்கள். திருப்புன்னு ஒரு பதம் இருக்கின்றது. மடக்கு நடக்கு. மடக்கு மடக்கு. ஆஸ்திரேலியாவில் தெரு வீதிகள் எல்லாம் மடக்கு இல்லாமல் நேரான பாதைகளாக அமைந்திருக்கின்றன. நன்றி, வணக்கம். அப்படியா? பெரிய வைத்தியர்களா இருக்குமா என்ன ஆஸ்திரேலியாவில்? நீர வீதிகள் அங்கே ஒரு நாளும் மடக்கு சந்திகள் இல்லையா? பாண்டிச்சேரியிலையும் அப்படித்தானே. பாண்டிச்சேரியும் எல்லாம் நேர் வீதி தான், ஒன்றும் அந்த இதுல எல்லாம் நேரதான் இருக்கும். மடக்குறது சொல்லுவார்கள் பாண்டிச்சேரி. சரியா, தாங்க நீங்க உங்கள் மடக்க. இனிய காலை உற்சாக வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருநடாமோகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். பாமுக பொறிச்சொல் இன்று மடக்கு மடக்கு. 1078 மடக்கு. இந்த மடிப்பு, பெரிய அகல், வளைத்தல், அடக்கல், தடுத்தல் என்று பல சொற்களை கொண்டு வருகிறது மடக்கு. தாகம் எடுத்தால் மடக்கு மடக்கு என்று தண்ணீரை குடிப்பார்கள். மடக்கு மடக்கு. சிலர் ஒரே மடக்கில் குடித்து முடித்து விடுவார்கள். ஒரே மடக்கு குடித்தா, அது கிளாஸ்ல நாங்கள் யூஸ் கொடுத்தா ஒரே மடக்கா முடித்து விடுவார்கள். கொள்ளைக்காரர்களை காவல்துறையினர் சுற்றி வளைத்து என்று சொல்லி இருக்கிறது. சுற்றி வளைத்து மடக்கி பிடித்தனர்.
சிலர் அடுக்கடுக்கென்று வருகிறது, அடுக்கடுக்காக உடைகளையும் அழகாக மடித்து வைப்பனர், அதுவும் மடக்கென்று சொல்லப்படுகிறது. நாங்கள் கறி சட்டியை மூடும் சட்டியை மடக்கு என்று சொல்லுவோம். அதை நாங்கள் எங்க பேர் சொல்ல கும்பா சட்டி என்று சொல்றது ஊர்ல. இந்த மேல ஒரு சின்ன பூன் மாதிரி இருக்கும், அதை அந்த கறி சட்டியை மூடுவார்கள். மண்ணாலேயே அது மண் கறி சட்டிக்கு மண் கும்பா சட்டி இருக்கும், அதையும் மடக்கு சட்டி என்று சொல்லுவார்கள். நாங்கள் ஒரு வார்த்தையை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது அதை சிலர் மடக்கி அவர்கள் குறுக்காக மடக்கி போட்டு பேசுவாங்க. நாங்கள் சொல்றது மடக்கி பேசுவார்கள். இதுதான் என்னுடைய மடக்கு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் மாணி. இன்றைய பொறிச்சல் மடக்கு. விரலை மடக்கினால் நெட்டி முறையும். விரலை மடக்கிறது நெட்டி முறை. மற்றது பேச்சினால் மடக்கி விட்டார் என்று கூறுவார்கள். அதாவது ஏதாவது பேசினால் திருப்பி அதை மடக்கி பேசி விட்டார் என்று கூறுவார்கள். அடுத்தது கல்வரை மடக்கி பிடித்தனர் நகர பாதுகாவலர். தண்ணீரை மடக்கு குடித்தேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். கால் விழுந்து மடங்கி போச்சு, முழங்கால் மடங்கி போச்சு. அதை சொல்ல இல்ல, அதான் காலை நான் ஆயத்தப்படுத்தல இருந்தாலும் ஒரு 2 வார்த்தை சொல்றேன். பட்டிமன்ற பேச்சாளர் மடக்கி பேசினார். குடிபோதையில் உள்ளவர் தன் தப்பை மறைப்பதற்காக மடக்கி பேசினார். சிறுவர்கள் தாங்கள் செய்யும் பிழைகளை பெற்றோரிடம் பிடிபடாமல் இருக்க மடக்கி பேசினார்கள். நன்றி. நன்றி, சூப்பர். நன்றி அக்கா. வணக்கம். வணக்கம். வணக்கம் பாணி. காலை நீட்டிக்குள்ள மடக்கி வைங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்தது மடக்கு குடிக்கிறத சொல்லுவாங்க. அப்படி மடக்கு குடிக்காம ஆறுதலா குடிங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் வெளியால போயிட்டு அவசரப்பட்டு குடிக்கிறத அதை சொல்லுவாங்க. இந்த பேச்சு வழக்கில் இப்பவும் இருக்குது அந்த மடக்குன்னு சொல்ற வார்த்தை. அடுத்தது ஒரு பொருளை விரிச்சு கிடந்தா மடக்கி வைங்க, விழுந்துரும், அடிபட்டுரும்னு சொல்லுவோம். மற்ற மடக்கு எல்லாம் வந்துட்டு அடுத்து அந்த மடக்கிற கத்தி, அத எங்கட பக்கம் மடக்கு கத்தின்னு சொல்றேன். வில்லு கத்தின்னு தான் சொல்றேன் எங்கட பக்கம். வில்லு கத்தின்னு தான் சொல்றது. அந்த மடக்கி உள்ளுக்கு கவர் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள வச்சிருப்பார்கள். அதிகமாக வயலுக்கு பிறகு கொண்டு போவாங்க. மடக்கு கட்டிலும் இருக்கு. மடக்கு மடக்கி வைக்கிற கட்டில் கதிரைகள் எல்லாம் இருக்குது. எல்லாம் வந்துட்டு சிறப்பான வாழ்த்துக்கள் வாணி. வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி. மட்டக்கண்டு இனக்கவியையும் தந்துட்டீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். என்னது? இனக்கவியையும் தந்துட்டீங்கன்னா கையோட சூடா அதையும் சொல்லி போட்டு பிள்ளைகளுக்கு போகலாம். அப்ப சூட்டா தரேன், ஒரு பேப்பர் எடுங்க. அப்புறம் கையை சுற்றும் சூடு. அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனி உற்சாகமான செவ்வாய் பொழுதின் வணக்கம். தினக்கவி 2139 சிவதேசினி ராகவன், சுவிட்சர்லாந்திலிருந்து. தரு நிறைக்கும் மலர்கள் பூக்கும் காலம் இது, பூமி நிறக்கும் கோலம். வண்ணங்கள் கூடி இங்கு வாழ்த்து பாடும் பேரும், எண்ணங்களை கவரும் எழிலில் யாவும் சிவக்கும் ஏக்கம் தவித்து தருவும் ஏந்தும் செழிப்பு யாவும். பூக்கும் காலம் இது, பூமி நிறக்கும் கோலம். வண்ணங்கள் கூடி இங்கு வாழ்த்து பாடும் பாரும், எண்ணங்களை கவரும் எழிலில் யாவும் சிவக்கும் ஏக்கம் தவித்து தருவும் ஏந்தும் செழிப்பு யாவும். வாசனை சிந்தும் மலர் தேனை சொரியும் விதம் கூடி வண்டினம் பாடும் குடித்தே களிப்பிலாடும். வாசனை சிந்தும் மலர் தேனை சொரியும் விதம் கூடி வண்டினம் பாடும் குடித்தே களிப்பிலாடும். கதிரின் வண்ணம் பட்டு காலை பனியில் குளிக்கும் யாவும் இயற்கை விருந்து தேடி அழகை அருந்து. கதிரின் வண்ணம் பட்டு காலை பனியில் குளிக்கும் யாவும் இயற்கை விருந்து தேடி அழகை அருந்து. நன்றி, வணக்கம். வணக்கம். அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான திங்கள் பொழுதின் வணக்கம். தினக்கவி 2. இருக்குதா பதிவில வேற கவிதை? இல்ல நான் தருகிறேன் மணி. பாமுக உறவுகளுக்கும் கடாமோகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். தினக்கவி 430. காலையில் வந்தனை, மாலையில் நிந்தனை, நெஞ்சினில் வஞ்சனை, கொஞ்சம் மொழி பேசுகின்றாய்.
காலையில் வந்தனை, மாலையில் நிந்தனை, நெஞ்சினில் வஞ்சனை, கொஞ்சம் மொழி பேசுகின்றாய். கிஞ்சித்தும் அஞ்சாமல் வஞ்சித்து வாழ்கின்றாய். கிஞ்சித்தும் அஞ்சாமல் வஞ்சித்து வாழ்கின்றாய். கத்தியின்றி இரத்தமின்றி நித்தமும் சமர்புரிந்து போற்றுதலும் சாற்றுதலுமாய் நாளும் உன் ஆட்சி. கத்தியின்றி இரத்தமின்றி நித்தமும் சமர்புரிந்து போற்றுதலும் சாற்றுதலுமாய் நாளும் உன் ஆட்சி. வக்கணையாய் பேசிடுவாய், உனக்கு சொல்லொன்றே ஆயுதம். வக்கணையாய் பேசுகின்றாய், உனக்கு சொல்லொன்றே ஆயுதம். படையின் பின் பதுங்கி நின்று பொய் புரட்டு மன்னிப்போடு. படையின் பின் பதுங்கி நின்று பொய் புரட்டு சொந்தக்காரி, வக்கணையாய் பேசிடுவாய், உன் சொல்லொன்றே ஆயுதமாய். படையின் பின் பதுங்கி நிற்கும் பொய் புரட்டு சொந்தக்காரி, வக்கணையாய் பேசிடுவாய், உன் சொல்லொன்றே ஆயுதமாய். சுட்டவடு ஆறாது சொற்போரும் ஓயாது. சுட்டவடு ஆறாது சொற்போரும் ஓயாது. பழிச்சொல் ஏற்றோரும் உன்னாலே மாண்டோரும் வையத்தில் ஏராளம். பழிச்சொல் ஏற்றோரும் உன்னாலே மாண்டோரும் வையத்தில் ஏராளம். நன்றி, வணக்கம். வித்தியாசமா இருக்கு. சரி, பார்ப்போம். பேசுங்க, சொல்லுங்கள். அதுதான் ஜோதிச்சு கொண்டிருக்கிறேன். பார்ப்போம். ஜெயநாடு சார் வணக்கம். சரியா, வீட்டில் வேலை செய்பவர் முப்தாடி ஓட தெரிகிறார் ஜெயநாடு சார் வீட்டில். சரியா, பரவாயில்ல, வாங்கலாம். அதெல்லாம் தினமொரு பாமு செவ்வாய்க்கிழமை பிரியது 2000. அவலங்கள். ஆண்டாண்டு தோறும் மாண்டு போகும் மக்களே, இன்று வரை கொலை துப்பாக்கி சூடுகள் தாயகத்தில் மலிந்து விட்டன. தீர்வரும் தீர்வும் நடக்கும். கதிரைகள் மாறும், பூசல்கள் கிளம்பும். போதையால் கஞ்சாவால் பல தொகுதிகள், களவுகள், வயோதிபர் படுகொலைகள், சூவங்கள் மக்களால் சேர்ந்தே வாட்டுதே. கண்டன ஊர்வலங்களும் கூட்டங்களும், பத்திரிகைகள் பலதும் சொல்லும். இணையங்கள் புது புது வசந்திகள் பேசும். இணையங்கள் புது புது வதந்திகள் பேசும். ஆண்டு கடந்து சென்றாலும் நீண்டு தொடரும் பல துன்பங்கள். நிறைவுகள் எப்போது மண்ணுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். தேர்தல் திருவிழாக்கள் களை கட்டி விட்டாரு. சரியா, வணக்கம். வாங்க, தட்டு கொடுப்ப தாங்க. வஜிதா ரெடியா? அவங்க கவிதைக்கு பதில் சொல்லிடுறேன். நீங்க யாரு? அதான் உங்களோட ஜோதிச்சு கொண்டிருக்கோம். சூரியனா இருக்குமோ? வணக்கம் பாணி. 3 கவிதைகளும் அழகாக இருந்தது. சிறப்பான வாழ்த்துக்கள். மலரை பத்தி இந்த நெவிசக்காட கவிதை நாக்கு இருக்குமா? நாக்குத்தான். சூப்பர், நன்றி நன்றி. நாக்குத்தான். காலையில வணக்கம் சொல்றோம். வஜிதாடு சிந்தனையில இது வந்து இருக்கும். வஜிதாடு சிந்தனையில இது வந்துருக்கு நாக்கு. காலையில சொல்றோம். மாலையில அதுக்கிடையில எத்தனையோ நெஞ்சில வச்ச வந்து கொஞ்சம் மொழி பேசுறோம், எத்தனையோ அன்பு ஆயிரமா பேசுறோம். மாலையில நிந்தனை செய்கிறோம். கிஞ்சித்து மஞ்சாமல் வஞ்சித்து வாழ்கின்றாய். கத்தியின்றி இரத்தமின்றி நித்தமும் சமர் புரிந்து போற்றுதலும் சாற்றுதலுமாய் நாளும் உன் ஆட்சி. நீ எவ்வளவோ பேசுறா. கத்தியும் இல்ல ரத்தம், கத்தியின்றி ரத்தமின்றி, அதுலதான் பிடிக்கப்பட்டது. கத்தியின்றி ரத்தமின்றி நித்தமும் சமர் புரிந்து போற்றுதலும் சாற்றுதலுமாய் நாளும் உன் ஆட்சி. படகின் பின் பதுங்கி நிற்கின்றாய். பொய் புரட்டு சொந்தக்காரி. படகின் பின் பதுங்கி நிற்கிறாய், என்ன சொல்லுங்க பாப்போம். விலங்கல்ல. படையின் பின் பதுங்கி நிற்கின்றாய். அந்த படையின்றி அந்த வாய்க்குள்ள அந்த பல்லெல்லாம் பல்லுக்கு பின்னால பதுங்கி நிற்கிறாய். படையின் பின் பதுங்கி நிற்கின்றாய். வக்கணையாய் பேசிடுவாய், உன் சொல்லொன்றே ஆயுதமாய். என்னென்னலாம் பேசுறா. சுட்டவடு ஆறாது சொற்போரு மோயாது. பழிச்சொல் ஏற்றோரும் முன்னாலே மாண்டோரும் வைக்க. சிறப்பா இருக்கு அந்த வித்தியாசமா ஒரு அந்த பதில உள்ளுக்கு ஒழிச்சு அந்த கவிதையை நீங்க அப்படி இந்த விதம் சிறப்பாக இருக்கிறது. சிந்திக்க வைத்தது. நன்றி. ஜாக்காட கவிதையும் அழகாக இருந்தது. சிறப்பான வாழ்த்துக்கள். உண்மையில பல பக்க சிந்தனைகளை ஒவ்வொரு கவிதைகளும் கொண்டு வரும் பொழுது எங்களையும் சிந்திக்க வைக்கின்றது. மூவருக்கும் தொடர்ந்து வருகின்ற உங்களுக்கும் பணி. நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள். வணக்கம், நன்றி. நன்றி.
நானும் கவிதைகள் சிவதசிக கவிதை அழகாக பூக்கள், இந்த காலக்குள்ள பூக்கள் தான் எல்லா இடத்துலயும் மலர்ந்து நிக்கிறது பூக்கள். அந்த பூக்கள் எனக்கு ரோட்ல வச்சிருப்பாங்க வாணி, அது எப்படி என்ன அழகா பூத்து பூத்து நிக்கிறது ரோட்ல நிக்கிற அந்த ரோட்ல அந்த மேரியாலைங்க அந்த கச்சேரியால கொண்டு வந்து வைப்பார்கள் எல்லா இடங்கள்லயும் அழகுக்காக. இந்த நாளை வளர்ந்து அழகாக பூத்துக்கு போய் நிக்கிறது பார்க்கவே ஒரு ஆசையா இருக்குது. இந்த மலர்கள் எல்லாம் என்னென்ன கலர்கள் எல்லாம் இருக்குது, அது அந்த சிறப்பை பற்றி தர்ஷினி வந்திருந்தா மற்றது ஏக்காவும் சொல்லியிருந்தார். எனக்கு நான் பெருசா உள்வாங்க இல்லாம இருந்தது எனக்கு. மற்ற அவருக்கும் வாழ்த்துக்களை கூறி என்னுடைய வாழ்த்துக்கள் குறை வருகிறேன். ஏன் உள்வாங்க இல்லை? நீங்கள் இருந்தீங்க. எனக்கு விளங்காம இருந்தது. தேர்தல் திருவிழா ஊரில் நடக்க தேர்தல், அதனால ஏற்படுற கலவரங்கள் இப்படி அதுகளை தேர்ந்தெடுந்தார். சமகாலத்தில் நடக்கிற அவலங்கள் யாழ்ப்பாணத்தில் நான் பார்த்துருந்தது. தஞ்சாவூர் பக்கம் விற்குது, சண்டியல் நடக்குது, களவுகள் நடக்குது, அதில் தான் எழுதியிருந்தேன். ஊர்வலங்களை நடக்கும், இந்த பத்திரிகைகள் பலதையும் சொல்லும், அதோட இந்த இணையங்களெல்லாம் புது புது வதந்திகளை சொல்லும். அதில் நாங்கள் பார்த்துட்டு நம்புற சில அதில் பொய்யாமல் இருக்கும். அந்த துன்பங்களெல்லாம் நீண்டு தான் வந்து கொண்டு இருக்கின்றன. அந்த அது பொது மண்ணுக்கு எப்போ எங்களுக்கு முடிவு உடைக்கிறது கொண்டு தான் அந்த இந்த அவலங்கள் என்ற தலைப்பில் கண்டிருந்தேன். மற்றது உங்களோட நாக்கை நான் கண்டுபிடிச்சேன். நான் அதை நாக்கண்டு வந்தேன். மற்ற தரு நிறைக்கு மலர்கள், இப்போ எல்லாம் மலர்கள் எல்லாம் பூத்து தெருக்கள் எல்லாம் அழகாக இருக்கின்றன, வீடுகளிலும் பூத்திருக்கின்றன. அதை தந்து சுவேதர்ஷினிக்கும் பார்த்துக்கள். நன்றி, வணக்கம். பத்மநாபன் வணக்கம். வாங்க. வணக்கம் வாணி மோகன், அனைவருக்கும் வணக்கம். நீங்க அனைவரும் நலமா இருக்கிறவனை பிரார்த்தித்து கொண்டு நான் 3 கவிதைகளும் கேட்டேன். அவர்கள் 3 நன்றிகள். நன்றி ஜெசி. வணக்கம். வணக்கம் வாணியக்கா. இணைந்திருக்கிற உறவுகளுக்கும் வணக்கத்தோட. நான் காலையில இருந்து நிகழ்ச்சியை கேட்கல வாணியக்கா. சின்ன நேரம் போய் ஒருக்கா தட்டி பார்த்தேன்னா வெளியில போய் வந்ததால அப்ப பிறகு வீட்டோடு இருந்து இணைந்தேன். நடைபெற்ற நிகழ்ச்சிகளுக்கு சிறப்பான வாழ்த்துக்களோட நீ இணைந்திருக்கிறேன். நன்றி. நன்றி, வணக்கம். இரவுக்கு வருகின்றது பொருட்கள் மற்றும் தின கவி இணைத்த எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.